ஷாலோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த நாளில் மகிழ்ச்சியா இருப்பீங்க நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த புதிய நாளிலே நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிறீங்க. ஏன்னா நம்முடைய நாட்களை நாம் துவங்க நினைக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. நம்முடைய சிந்தனைகளை முழுவதுமாய் சூழ்ந்து கொள்வது நம்முடைய பிரச்சனை தான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு பேச ஆசைப்படுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, பயப்படாதீங்க. நீங்க பயப்பட வேண்டாம், நாம் பயப்பட வேண்டாம். ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்துக்காக நாம் பயந்து கொண்டிருப்போம். ஏதோ ஒரு நன்மைகள் கிடைக்கல, அது நம்மளுக்கு கிடைக்குமான்னு சொல்லி பயந்து கொண்டிருப்போம். ஒருவேளை இந்த பிரச்சனைகள் இருக்குது, இது எனக்கு என்ன செய்யும், இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பயந்து கொண்டிருப்போம். ஒருவேளை இந்த நாள் எனக்கு ஒரு புதிய நாள், நல்ல நாளா இருக்குமா, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கலங்கி கொண்டிருப்போம். இந்த காரியங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்க பயப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போறேன் என்கிறார். இன்றைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை, அற்புதங்களை செய்ய போறேன் என்கிறார். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில இதுக்கு செய்யறதுக்கு என்ன இருக்குது, என்னுடைய வாழ்க்கை இதுக்கு மேல உயர்வதற்கு என்ன இருக்குது, எனக்கு இது மேலும் மீட்பு இருக்குமான்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்கிறார், நான் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறேன், அதிசயங்களை செய்ய போகிறேன், நன்மைகளை தரப்போகிறேன் என்கிறார். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், எனக்கு இந்த நன்மைகள் கிடைக்குமா, எனக்கு இந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்குமான்னு யோசிக்கலாம். ஆனா கர்த்தர் இவைகளை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதங்களை, பெரிய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில தரப்போகிறேன் என்கிறார். எனவே நாம் இந்த நாளை பயப்படாமல் மகிழ்ச்சியோடு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நமக்கு மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை தந்து நம்மை நிரப்ப போகிறார் என்பதை உணர்ந்த பொருளை இந்த நாளை தூக்குவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, இந்த அருமையான நேரத்திலும் உங்களுடைய வார்த்தையின்படியே அப்பா நாங்கள் பயப்படாமலும், அப்பா நீங்க எங்களுக்கு பெரிய காரியங்களை, அதிசயங்களை செய்ய போறேன்றீங்க, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு நீங்க செய்யுங்க அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரிய அற்புதங்களை செய்யுங்க. நாங்கள் உங்களுக்கு சாட்சியாக ஜீவிக்க கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நல்ல பிதாவே, ஆமென். God bless you all.